நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பென்சில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பென்சிலோட ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். பென்னை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பென்சிலை மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பென்சிலை உருவாக்க மூல காரணமாக இருக்கிறது இந்த கிராஃபைட் தான். இந்த கிராஃபைட்டை இங்கிலாண்டில் 1565 தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பென்சிலை வச்சு இங்கிலாண்டில் ஆடுகள் மேலே மார்க் போடுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கிராஃபைட் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தனால எழுதும்போதே உடைய ஆரம்பிச்சிருக்கு. எழுதும்பொழுது உடஞ்சி போகிறனால அது உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கிராஃபைட் மேலே நூலை சுற்றி அந்த காலத்தில் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1790 ஃப்ராங்க் சயின்டிஸ்ட் நிக்கோலோ ஜாக்கஸ் மண்ணையும் தண்ணியையும் அந்த கிராஃபைட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக மாற்றினார். இப்போ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காச்சு. அப்புறம் அது மண்ணில் போட்டு ஹீட் பண்ணார். இப்போ அது நல்லாவே ஸ்ட்ராங்காச்சு. அதுக்கப்புறம் 1795 2 கட்டிக்கு இடையில இந்த லெட்டை வச்சு தயாரித்தார். அதுதான் முதல்ல தயாரிக்கப்பட்ட பென்சில். அதுக்கப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பென்சிலோட ஸ்ட்ரக்சரை மாற்றி இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு கூடிய பென்சிலோட ஸ்ட்ரக்சருக்கு மாற்றிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்கிற உங்களுக்கு என்ன ரொம்பவே பிடிக்குமா? இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மேலும் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. கண்டிப்பா மறுநாள் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்.